ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம வீட்லேயே சுவையான நெய் பிஸ்கட்டு சுவையாக சூப்பராக வீட்டில் நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க நம்ம நெய்யிலேயே நம்ம செய்கிறோம். நம்ம கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா அது டால்டா யூஸ் பண்ணி செய்வாங்க. பேக்கரியிலெல்லாம் நெய்யெல்லாம் அதிகம் சேர்க்க முடியாது. நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக இது செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நம்ம எந்த மெஷரிங் கப்பு எடுக்கிறோமோ அதுலேயே 1 கப்பு நெய் எடுத்தால் 2 கப்பு அரைச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம். நீங்கள் அஸ்கா சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு 3 கப் மைதா சேர்த்துக்கலாம். அந்த 3 கப்பு மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வீட்லேயே செய்யலாம். நெய்யை நல்லா பஃபியாக 1 கப் நெய்யை நல்லா பஃபியாக அடிச்சிடணும். விஸ்க் வச்சு நல்லா இது பண்ணிடலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா பிளெண்டர் வச்சும் நல்லா பஃபியாக அடிச்சுட்டு அதில் 2 கப்பு அரைச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா கலக்கணும். அந்த கலக்கின கலவையோட 3 கப்பு மைதா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இது பண்ணணும். நம்ம பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸான ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு கொண்டு வந்துடணும். அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் ஓவனில் பேக் பண்ணல, குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த மைதா மாவு கலவையை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி தட்டி நம்ம தட்டில் அடுக்கிக்கலாம். இது கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கணும். ஏன்னா இது வேகும்போது பஃபியாகும். அதனால் கொஞ்சம் இடைவெளி விடணும். அப்புறம் இல்லைன்னா ஒட்டி பிடிச்சிக்கும். அது மேலே நம்ம ட்ரை நட்ஸ் எது வேணாலும் மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுறலாம். குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு நாம் ப்ரிப்பேர் பண்ணின இந்த பிஸ்கெட்டை நாம் அதில் வச்சு ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 வரையிலும் வேக வைக்கணும். இடையில நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெந்திருந்தால் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு தட்டு வைக்கும்போது தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். 2வது தட்டெல்லாம் நம்ம வைக்கும்போது சீக்கிரம் 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். தீஞ்சி போகாமல் பார்த்துக்கணும். கேப் விட்டு வைங்க, இல்லைன்னா ஒட்டி பிடிச்சிக்கும். நம்ம இதை பைனாப்பிள்லேயும் செய்யலாம். மேலே எக் கோட்டிங் கொடுத்தும் செய்யலாம். நிறைய வெரைட்டிஸ் இதில் செய்யலாம். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. பிக் குயின் சேனலில்